வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் வாய்ப்பு மற்றும் நேரத்தின் மதிப்பு எப்போது தெளிவாகிறதுனால, நாம் எப்பொழுது தற்காப்பு, டிஃபென்சிவ் என்ற நிலையிலிருந்து மாறி, ஒரு அதிரடியான அக்ரசிவ் முடிவை எடுக்க வேண்டும் என்பதை உணரும்போதுதான். ஒரு தத்துவ ஞானி சொல்வது போல், சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு வரலாற்றையே மாற்றிவிடும். பல நேரங்களில் கடின உழைப்பின் பலன் தாமதமாக கிடைக்கும். ஆனால் சில நேரங்களில் ஒரு புத்திசாலித்தனமான முயற்சி வாழ்க்கையையே மாற்றிவிடும். இதே வித்தியாசத்தை தான் நாம் கிரகங்களின் சஞ்சாரத்திலும் காண்கிறோம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோமித்ரா, ஜோதிட நண்பன். இந்த வீடியோ கடக ராசி மற்றும் கடக லக்னக்காரர்களுக்கு 2025 டிசம்பர் 9 முதல் 2026 ஜூன் வரையிலான 6 மாத காலத்தின் முழுமையான ஆய்வை முன்வைக்கிறது. இந்த காலகட்டத்துல செவ்வாய் பெரிய மாற்றங்களுக்கான சமிக்ஞைகளை அளித்து வருகிறாரு. ராகு சில ரகசிய நிகழ்வுகளின் ஈர்ப்புடன் செயல்படுகிறாரு. மேலும் குரு பகவான் உங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதாக உறுதி கூறுகிறார். எனவே இது தயாரிப்பு, விவேகம் மற்றும் தைரியத்துக்கான நேரமாகும். வரவிருக்கும் மாதங்களில் சில பழைய கடன்கள் முடிவுக்கு வரும். பல சவால்கள் உங்கள் முன் மண்டியிடும். ஆனால் உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை அவசியம். எனவே திட்டமிட்டிருங்கள், ஆபத்துகளை கணக்கிடுங்கள் மற்றும் தீர்க்கமான முடிவுகளை எடுங்கள். நீங்க கடக ராசியாக இருந்தால் இப்பொழுது உடனடியாக உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்காக சிறிது நேரம் ஒதுக்குங்கள். இந்த வரப்பிரசாதமான வழிகாட்டி உங்கள் 6 மாத காலத்திற்கான நடைமுறை வெற்றி அளவுகோலாக சக்சஸ் கிரைட்டீரியா இருக்கும். பலன்களை கேட்பதற்கு முன் அதன் பின்னால் உள்ள தர்க்கத்தை புரிந்து கொள்வது அவசியம். அதனால தான் உங்கள் ஜாதகத்தின் 3 முக்கிய கிரகங்களின் விரிவான ஆய்வை முதலில் முன்வைக்கிறோம். முதலாவதாக மற்றும் மிகப்பெரிய நிகழ்வு தளபதி த கமாண்டர், அதாவது செவ்வாய். 2025 டிசம்பர் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் பிரவேசித்தார். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சி உங்கள் 6ஆம் வீட்டில நிகழ்கிறது. 6ஆம் வீடு என்பது என்ன? இது நோய், கடன் மற்றும் எதிரிகளின் வீடு. செவ்வாய் யார்? செவ்வாய் சேனாதிபதி, ஆற்றல் மற்றும் போர். ஒரு சேனாதிபதி எதிரிகளின் வீட்டுக்குள் நுழையும் பொழுது அவர் அங்கு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தச் செல்வதில்லை. அவர் அங்கே வெற்றி பெறச் செல்கிறார். ஜோதிட மொழியில் இது சத்ரு சம்ஹார யோகம் அல்லது எதிரிகளை அழிக்கும் யோகம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இது செயல்பாட்டிற்கான ஆக்ஷன் நேரம். 2வது பெரிய சக்தி தேவகுரு பிரகஸ்பதி பாதுகாவலர், த புரொடெக்டர். தரவுகளின்படி இந்த நேரத்தில் குரு உங்கள் லக்ன பாவத்தில், அதாவது உங்கள் ராசியிலேயே இருக்கிறார். இருப்பினும் அக்டோபர் 4ஆம் தேதி முதல் குரு வக்ர கதியில் ரெட்ரோகிரேடின் உள்ளாரு. மேலும் இவர் ஜூன் 2026 வரை மிக முக்கிய பங்காற்றுவார். குரு லக்னத்தில் இருக்கும் பொழுது அவர் ஹம்ச மகாபுருஷ ராஜயோகத்தை உருவாக்குகிறார். இது ஒரு தெய்வீக கவசம், டிவைன் ஷீல்டு போல செயல்படுகிறது. அதாவது செவ்வாய் மற்றும் ராகு எவ்வளவு குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் இறுதியில் குரு உங்களை காப்பாற்றுவார் மற்றும் உங்கள் நற்பெயருக்கு எந்த பாதிப்பும் வராமல் பார்த்துக் கொள்வாரு. 3வது மற்றும் மிகவும் ஆபத்தான ஆட்டக்காரர் ராகு, மாயாவி, த இலூஷனிஸ்ட். ராகு தற்போது உங்கள் 8வது வீட்டுல கும்பராசியில் அமர்ந்துள்ளார். 8வது வீடு திடீர் நிகழ்வுகள், மரணத்துக்கு ஒப்பான துன்பம் மற்றும் ரகசிய பணத்தை குறிக்கிறது இது. ராகு இங்கே வாயு தத்துவத்துடன் இருக்கிறாரு. இதன் பொருள் உங்கள் வாழ்க்கையில சில நிகழ்வுகள், அது நோயாக இருந்தாலும் சரி அல்லது பணமாக இருந்தாலும் சரி, புயலைப் போல திடீர்னு வரலாம். இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக சுவாரஸ்யமான ஒரு தொழில்நுட்ப புள்ளி, டெக்னிக்கல் பாயிண்ட் உள்ளது. செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. சனி மீன ராசியில் இருக்கிறாரு. சனியும் செவ்வாயும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ளுகிறார்கள். இதன் அர்த்தம் என்ன? செவ்வாய் சொல்றாரு, ஓடு, தாக்கு, சீக்கிரம் செய். சனி சொல்கிறாரு, நில், யோசி, உழைத்துச் செய். இந்த தள்ளுதல் மற்றும் இழுத்தல், புஷ் அண்ட் புல் தான் உங்கள் வரவிருக்கும் 6 மாதங்களின் கதையை எழுதப் போகிறது. உங்களுக்கு வேகமும் ஸ்பீட் வேண்டும். அதே சமயம் பொறுமையும் பேஷன்ஸ் வேண்டும். வாருங்கள், இப்போது வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் விரிவாகவும் ஆழமாகவும் புரிந்து கொள்வோம். முதலில் இன்றைய காலகட்டத்தில் மிகவும் அவசியமான விஷயத்தை பற்றி பேசுவோம். உங்கள் தொழில்.
கரியர், உங்கள் வேலை மற்றும் உங்கள் வியாபாரம். 2025 டிசம்பர் 7 முதல் செவ்வாய் உங்கள் 6ஆம் வீட்டில் அடியெடுத்து வைத்தவுடனேயே உங்கள் பணியிடத்தின் சூழல் முற்றிலுமாக மாறிவிடும். பாருங்க, செவ்வாய் உங்கள் 10ஆம் வீடு, அதாவது தொழில் ஸ்தானத்தின் அதிபதி. தொழில் ஸ்தானத்தின் அதிபதி போட்டி, காம்படிஷன் இருக்கும் வீட்டுக்கு வரும்பொழுது, அந்த நபர் தனது போட்டியாளர்கள நசுக்கி விடுவாரு. கடந்த சில காலமாக அலுவலகத்தில எந்த சக ஊழியராவது உங்களுக்கு எதிராக அரசியல் செய்து கொண்டிருந்தாலோ, அல்லது வியாபாரத்தில எந்த போட்டியாளராவது உங்களை தொந்தரவு செய்து கொண்டிருந்தாலோ, இதுதான் ஆட்டம் மாறும் நேரம். நீங்க பெரிதா எதுவும் செய்ய வேண்டியதில்லை. உங்கள் ஆற்றல், உங்கள் வேலை செய்யும் வேகம் எவ்வளவு அதிகமாக இருக்கும் என்றால், உங்கள் எதிரிகள் தானாகவே பின்தங்கி விடுவார்கள். நீங்கள் ஆதிக்கம் செலுத்துவீர்கள். டாமினேட். ஆனால் இங்கே ஒரு எச்சரிக்கையும் உள்ளது. செவ்வாய்க்கு ஓய்வு பிடிக்காது. இந்த காலகட்டத்தில் குறிப்பாக டிசம்பர் 2025 மற்றும் ஜனவரி 2026 நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனிலிருந்து வெளியே தள்ளப்படுவீர்கள். பாஸ் பாஸ் உங்களுக்கு மிகக் குறைவான காலக்கெடு கொண்ட ஒரு திட்டத்தை குடுக்கலாம். நீங்க ஓவர் டைம் பார்க்க வேண்டியிருக்கலாம். உங்க மீது அதிக சுமையேற்றப்படுவதாக நீங்கள் உணரலாம். ஆனால் நண்பர்களே, ஜோதிட கண்ணோட்டத்துல இது சுமை அல்ல. இது வளர்ச்சியின் ஏணி. சனி மற்றும் செவ்வாயின் பார்வை தொடர்பு என்ன உறுதி செய்கிறதென்றால், நீங்கள் இப்போது செய்யும் கடின உழைப்பிற்கான பலன் ஜூன் 2026 பதவி உயர்வு அல்லது பெரிய ஒப்பந்தம், பிக் டீல் வடிவில் கிடைக்கும். சனி மற்றும் கேதுவின் தாக்கம் செவ்வாயின் மீது இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதை நாம் திறன் மேம்பாட்டு யோகம் என்று சொல்லலாம். நீங்கள் கடக ராசிக்காரராக இருந்து உங்கள் துறை மாறிக்கொண்டிருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால், உதாரணமாக ஏஐ வருகிறது அல்லது புதிய தொழில்நுட்பம் வருகிறது எனா, இது பயப்படுவதற்கான நேரம் அல்ல, கற்றுக்கொள்வதற்கான நேரம். இந்த 6 மாதங்கள் ஏதேனும் தொழில்நுட்ப படிப்பு, கோடிங், மெஷின் லேர்னிங் அல்லது ஏதேனும் புதிய வித்தையை கற்றுக்கொள்ள மிகச் சிறந்தவை. இந்த கற்றுக்கொள்ளும் திறன் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு சம்பாதித்துக் கொடுக்கும். செவ்வாயின் 7ஆம் பார்வை 12ஆம் வீட்டின் மீது உள்ளது. இது வெளிநாட்டு தொடர்புகளின் வீடு. மேலும் வியாபாரத்தின் அதிபதியான சனி செவ்வாயை பார்க்கிறார். நீங்கள் இறக்குமதி, ஏற்றுமதி, இம்போர்ட், எக்ஸ்போர்ட் தொழில் செய்பவராக இருந்தால் அல்லது வெளிநாட்டு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்பவராக இருந்தால், பெரிய லாபம், பிக் கெயின்ஸ் கிடைப்பதற்கான யோகம் உள்ளது. மொத்தத்திலே தொழிலுக்கு இது போராட்ட காலமாக இருக்கலாம். ஆனால் இந்த போராட்டம் உங்களை தங்கமாக மாற்றும். பின்வாங்காதீர்கள். இப்பொழுது அடுத்த முக்கியமான கட்டத்துக்கு செல்வோம். பணம், சொத்து மற்றும் நீதிமன்ற வழக்குகள். இங்கே நிலைமை கொஞ்சம் சிக்கலானது. எனவே கவனமாக கேளுங்கள். 6ஆம் வீடு எதிரிகளுக்கு மட்டுமல்ல, கடனுக்கும் உரியது. செவ்வாய் இங்கே மிகவும் பலமாக இருக்கிறாரு. உங்கள் மீது ஏதேனும் பழைய கடன் இருந்தால், ஏதேனும் இஎம்ஐ சுமையாக இருந்தால், டிசம்பர் முதல் மார்ச் வரை உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கான எத்தகைய வாய்ப்புகள் கிடைக்கும் என்றால், உங்களால் உங்க பழைய கடனை அடைக்க முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்த உங்களுக்கு புதிய கடன் தேவைப்பட்டால், அதுவும் இந்த காலத்தில் எளிதாக மஞ்சூராகும். ஆனால் நாணயத்தின் மறுபக்கமும் உள்ளது. 6ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள செவ்வாய் தனது 7ஆம் பார்வையை உங்கள் 12ஆம் வீட்டின் மீது, அதாவது செலவுகளின் வீட்டின் மீது செலுத்துகிறார். 12ஆம் வீடு செலவு மற்றும் இழப்பு ஆகியவற்றை குறிக்கும். செவ்வாய் இயந்திரங்கள், மெஷினரி, எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் நெருப்பு ஆகியவற்றின் காரகர். இந்த காலத்தில் நீங்கள் திடீர் பழுதுகளை சந்திக்க நேரிடலாம். உங்கள் வாகனம் திடீரென்று பழுதாகலாம் மற்றும் அதை சரி செய்ய பெரும் செலவு ஏற்படலாம். வீட்டில் உள்ள ஏதேனும் விலை உயர்ந்த கேஜெட், ஏசி, பிரிட்ஜ் அல்லது லேப்டாப் வேலை செய்யாமல் போகலாம். எனவே எனது ஆலோசனை, ஒரு அவசர கால நிதியை, எமர்ஜென்சி ஃபண்ட் உருவாக்கி வையுங்கள். பணம் நிச்சயம் வரும். ஆனால் அது வெளியே செல்வதற்கான வழிகளையும் முன்பே தயார் செய்து வைத்திருக்கும். இப்போது 8ஆம் வீட்டில் உள்ள ராகுவை பத்தி நம்ம பேசுவோம். ராகு கும்ப ராசியில் மற்றும் சதயம் நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. 8ஆம் வீடு பரம்பரை சொத்து, இன்ஹெரிட்டன்ஸ், இன்சூரன்ஸ் மற்றும் லாட்டரி ஆகியவற்றை குறிக்கும். கடக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு எதிர்பாராத பண வரவு, விண்ட்ஃபால் கெயின் யோகத்தை உருவாக்குகிறது. ஏதேனும் பழைய முடங்கிய பாலிசி முதிர்ச்சி அடையலாம். மாமனார் வழியிலிருந்து ஏதேனும் பண உதவி கிடைக்கலாம். ஆனால் ஜாக்கிரதை, ராகு பேராசையையும் குறிப்பவர்.
8ஆம் வீட்டு ராகு உங்களை குறுகிய காலத்தில் பணக்காரராகும் திட்டங்களை கெட் ரிச் குவிக் ஸ்கீம்ஸ் நோக்கி ஈர்ப்பார். பணத்தை இரட்டிப்பாக்கும் திட்டங்கள், இன்ட்ராடே ட்ரேடிங் அல்லது சூதாட்டம் இவற்றிலிருந்து வெகு தொலைவில் இருங்கள். ராகு உங்களை முதலில் ஜெயிக்க வைப்பார், பின்னர் எல்லாவற்றையும் பறித்து விடுவார். உழைக்காத பணத்தின் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள். உங்களுக்கு ஏதேனும் நீதிமன்ற வழக்கு நடந்து கொண்டிருந்தால், குறிப்பாக நிலம், சொத்து அல்லது பணப்பரிமாற்றம் தொடர்பாக இருந்தால், ஜனவரி 2026க்குள் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான மிக வலுவான யோகங்கள் உள்ளன. செவ்வாய் உங்களுக்கு வெற்றியை தேடித் தருவார். நண்பர்களே, பணம் மற்றும் தொழில் ஒருபுறம் இருக்கட்டும். ஆனால் வாழ்க்கையின் உண்மையான சொத்து நம் உறவுகள் தான். உண்மையைச் சொல்லப்போனா, அடுத்த 6 மாதங்கள் நீங்கள் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டிய பகுதி இதுதான். செவ்வாய் உங்கள் 5ஆம் வீட்டின், அதாவது காதலின் அதிபதி. ஆனால் இப்பொழுது அவர் எங்கே செல்கிறாரு? 6ஆம் வீட்டிற்கு. அவர் மீது யாருடைய பார்வை உள்ளது? சனி மற்றும் கேதுவின் பார்வை. இது ஜோதிடத்தில் ஒரு ஆபத்தான் யோகமாக கருதப்படுகிறது. காதல் உறவுகளில் ஈகோ மோதல்கள், ஈகோ கிளாஷஸ், அதாவது அகங்காரத் மோதல்கள் மிகவும் அதிகரிக்கும். சிறிய விஷயங்கள், "நீ ஏன் ஃபோன் எடுக்கல்லே? நீ ஏன் அப்படிச் சொன்னாய்?" என்பவை ஒரு பெரிய சண்டையாக மாறலாம். செவ்வாய் நெருப்பு. உங்களுக்குள் கோபமும், எரிச்சலும் அதிகமாக இருக்கும். தெரியாமல் உங்கள் பார்ட்னரிடம் உறவில் விரிசல் ஏற்படுத்தும்படியான எதையாவது நீங்கள் சொல்லிவிடலாம். இங்கே நீங்களுடைய மௌனம் என்ற ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும். கோபம் வரும்பொழுது பதில் பேசாதீர்கள். திருமணமான தம்பதிகளுக்கு செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்கா, இது 7ஆம் வீட்டிற்கு 12ஆம் வீடு. இதன் பொருள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பு. உங்க பார்ட்னருக்கு உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். இதனால் வீட்டின் சூழல் பதற்றமாக இருக்கும். ஆனால் ஒரு நல்ல செய்தியும் உள்ளது. தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் லக்னத்தில் அமர்ந்து தனது 7ம் பார்வை உங்கள் 7ம் வீட்டின் மீது, அதாவது திருமண வீட்டின் மீது செலுத்துகிறார். இது சஞ்சீவினி மூலிகை போல செயல்படும். செவ்வாய் சண்டையை மூட்டினாலும், ராகு சந்தேகத்தை ஏற்படுத்தினாலும், குருவின் ஆசி உங்கள் உறவ முறிய விடாது. சூழ்நிலையை எப்படி சமாளிப்பது என்ற புத்திசாலித்தனத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பார். திருமணமாகாதவர்கள் மற்றும் திருமணத்துக்கு வரன் தேடுபவர்களுக்கு ஜூன் 2026 வரையிலான காலம் மிகவும் மங்களகரமானது. குருவின் அருளால் திருமணம் கைகூடலாம். ராகுவின் பார்வை உங்கள் 2வது வீட்டின் மீது, அதாவது குடும்பஸ்தானத்தின் மீது உள்ளது. ராகு ராஜதந்திரத்தை, டிப்ளோமசி கொடுப்பார். ஆனால் சில நேரங்களிலே கடுமையான பேச்சையும் கொடுப்பாரு. குடும்பத்தில குறிப்பாக பரம்பரை சொத்து தொடர்பாக சகோதர சகோதரிகளுடன் தகராறு ஏற்படலாம். எனது ஆலோசனை என்னவென்றால், அடுத்த 6 மாதங்களுக்கு பாகப்பிரிவினை அல்லது சொத்து தொடர்பான எந்த பெரிய விவாதத்தையும் குடும்பத்தில் செய்ய வேண்டாம். நேரம் சாதகமாக இல்லை. தவறான புரிதல்கள் ஏற்படலாம். இப்போது நான் குறிப்பாக நம் வீட்டின் இல்லத்தரசிகள், ஹோம் மேக்கர்ஸ் பற்றி பேச விரும்புகிறேன். நீங்கள் வீட்டின் அஸ்திவாரம். கிரகங்களின் இந்த மாற்றம் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் மிக ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது. டிசம்பர் 7 முதல் செவ்வாய் உங்கள் 6ஆம் வீட்டுக்கு வந்துவிட்டார். 6ஆம் வீடு எதிரிகளுக்கு மட்டுமல்ல, நம் வேலைக்காரர்கள் மற்றும் உதவியாளர்கள், டெய்லி ஹெல்பர்ஸ் ஆகியோரையும் குறிக்கும். அடுத்த 1½ மாதங்கள், அதாவது டிசம்பர் மற்றும் ஜனவரியில நீங்கள் உங்கள் வீட்டு வேலைக்காரி, சமையல்காரர் அல்லது டிரைவர்களிடம் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும். செவ்வாயின் ஆற்றல் காரணமாக சிறிய விஷயங்களில் அவர்களுடன் வாக்குவாதம் ஏற்படலாம். அவர்கள் திடீரென்று விடுப்பு எடுக்கலாம் அல்லது வேலையை விட்டுச் செல்லலாம். இந்த நேரத்தில கோபப்படாமல் இருப்பது நல்லது. இல்லையெனில் வீட்டின் முழு நிர்வாகமும் கெட்டுப்போகலாம். ராகு உங்கள் 8ஆம் வீட்டில் அமர்ந்துள்ளார். ஜோதிடத்தில் 8ஆம் வீடு மாமனார் வீடு, இன்லாஸ் ஆகும். ராகு இங்கே தவறான புரிதலை ஏற்படுத்தலாம். மாமனார், மாமியார் அல்லது நாத்தனாருடன் ஏதேனும் பழைய விஷயத்தைப் பற்றி பதற்றம் ஏற்படலாம். நீங்கள் சொல்லாத ஒரு விஷயம் கூட தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். இங்கே நீங்கள் ராஜதந்திரத்துடன் செயல்பட வேண்டும். காதுவழிச் செய்திகளுக்கு எதிர்வினை ஆற்றாதீர்கள். இந்த விஷயம் மிக முக்கியமானது. செவ்வாய் நெருப்பு தத்துவம், ஃபயர் எலிமெண்ட், மற்றும் அவர் நோய் ஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார். நீங்கள் சமையலறையில் வேலை செய்யும்போது நெருப்பு மற்றும் கத்தியுடன் மிகவும் கவனமாக இருங்கள். அவசரத்தில் கைவெட்டிக் கொள்ளவோ அல்லது சுட்டுக் கொள்ளவோ வாய்ப்புள்ளது. கேஸ் சிலிண்டர்
அல்லது எலக்ட்ரிக்கல் உபகரணங்களையும் சரிபார்த்துக் கொண்டே இருங்கள். செவ்வாயின் தாக்கத்தால் இவை திடீரென்று பழுதாகலாம். ஆனால் பயப்படத் தேவையில்லை. தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் லக்னத்தில் இருக்கிறாரு. இதன் அர்த்தம் வீட்டில் எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் இறுதியில முடிவு உங்களுடையதாகவே இருக்கும். உங்க கணவரும், குழந்தைகளும் உங்கள் நிர்வாகத் திறமையை மேனேஜ்மென்ட் ஸ்கில்ஸ் அண்டி பாராட்டுவார்கள். நீங்கள் வீட்டிலிருந்து டிபன் சர்வீஸ், பொட்டிக், பூட்டிக் அல்லது டியூஷன் போன்ற ஏதேனும் சிறிய தொழிலை தொடங்க விரும்பினால், செவ்வாய் உங்களுக்கு அதிக ஆற்றலை தருவாரு. இது சுயச்சார்புடன் செல்ஃப் டிபெண்டன்ட் மாறுவதற்கான நேரம். இப்போது மிக முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். உங்கள் ஆரோக்கியம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்வார்கள். இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்தின் 2 முக்கிய காரணிகள் 6ஆம் வீட்டு செவ்வாய் மற்றும் 8ஆம் வீட்டு ராகு. செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்கிறார் மற்றும் அவரது 8ஆம் பார்வை உங்கள லக்னத்தின் மீது, அதாவது உங்கள் உடலின் மீது விழுகிறது. லக்னத்தின் மீது செவ்வாயின் பார்வை என்றால் உடலில் அதிக வெப்பம். உங்களுக்கு அசிடிட்டி, நெஞ்செரிச்சல், வயிற்றில் எரிச்சல் அல்லது கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் தொந்தரவு செய்யலாம். நீங்கள் காரமான உணவு அல்லது வெளி உணவுகளை சாப்பிட்டால் நீங்கள் நோய்க்கு அழைப்பு விடுகிறீர்கள் என்று அர்த்தம். இது தவிர 6ஆம் வீடு காயங்கள் மற்றும் விபத்துக்களை குறிக்கும். வாகனம் ஓட்டும்போது, படிக்கட்டுகளில் ஏறும்பொழுது அல்லது ஜிம்மில் உடற்பயிற்சி செய்யும்போது கவனமாக இருங்கள். உடலின் கீழ்ப்பகுதி அல்லது தலையில் காயம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இப்பொழுது இது மிக முக்கியமான புள்ளி. 8ஆம் வீட்டு ராகு பெரும்பாலும் மருத்துவ மர்மத்தை, மெடிக்கல் மிஸ்டரி உருவாக்குவார். இதன் அர்த்தம் என்ன? உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று தோன்றும். நீங்கள் சோர்வை உணருவீர்கள். பதற்றம் இருக்கும். நீங்கள் மருத்துவரிடம் செல்வீர்கள். விலையுயர்ந்த சோதனைகளை செய்வீர்கள். 2000, 5000 மதிப்பிலான சோதனைகள் நடக்கும். ஆனால் ரிப்போர்ட் என்ன வரும்? நார்மல். மருத்துவர்கள் சொல்வார்கள், உங்களுக்கு ஒன்றும் இல்ல. இது வெறும் மன அழுத்தம். ஆனால் நீங்கள் உள்ளுக்குள் நோயுற்றதாக உணருவீர்கள். இது ராகுவின் மாயவலை. இது உடல் நோயை விட மனப்பிரமை அதிகம். ராகு உங்களுக்கு இது தெரியாத பயத்தை, அன்னோன் ஃபியர் குடுப்பார். எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து விடுமோ? எனக்கு ஏதேனும் பெரிய நோய் வந்து விட்டதோ? என்றெல்லாம் யோசிக்க வைப்பாரு. இந்த மருத்துவ மர்மத்துக்கு மருந்து மாத்திரை அல்ல, வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல்ல தான் தீர்வு. சாத்வீக உணவை உண்ணுங்கள். காலை 4 முதல் 5 மணிக்குள் எழுந்து விடுங்கள். மிக முக்கியமாக, உங்களை ஏதேனும் ஒரு வேளையில் சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். சும்மா இருக்கும் மனது ராகுவின் வீடாகும். ஆகவே நண்பர்களே, நாம் ஒவ்வொரு அம்சத்தையும் மிக ஆழமாக பார்த்தோம். இப்பொழுது இந்த 6 மாத பயணத்தை சில வார்த்தைகளில் சுருக்க வேண்டுமென்றால், அது என்னவாக இருக்கும்? தொழிலில் நீங்கள் தடுக்க முடியாதவராக, அன்ஸ்டாப்பபிள் இருப்பீர்கள். எதிரிகள் தோற்பார்கள், வேலை பளுக்கூடும். ஆனால் வெற்றி பெரிதாக இருக்கும். பண விஷயத்தில பழைய கடன் தீரும். ஆனால் கேட்ஜெட்டுகள் மற்றும் ஆரோக்கியத்துக்கு செலவு ஏற்படும். உறவுகளில் ரெட் அலர்ட் உள்ளது. கோபம் மற்றும் அகங்காரத்தால் வீட்டின் சூழல் கெடலாம். ஆரோக்கியத்தில் வயிற்று பிரச்சனைகள் மற்றும் மனப்பிரமையிலிருந்து தப்பிக்க வேண்டும். இந்த தேதிகளை உங்கள் காலண்டரில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். டிசம்பர் 7ஆம் தேதி 2025 முதல் ஜனவரி 16ஆம் தேதி 2026 வரை. இந்த 45 நாட்கள் செவ்வாயின் தாக்கம் அதன் உச்சத்தில் இருக்கும். இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு அதிக கோபம் வரும் மற்றும் அதிக ஆற்றலும் கிடைக்கும். இந்த நேரத்தில் பெரிய முடிவுகளை எடுங்கள். ஆனால் அமைதியான மனதுடன். அக்டோபர் 4ஆம் தேதி முதலில் நடக்கும் குருவக்ரம். இது ஜூன் 2026 வரை தாக்கத்தை ஏற்படுத்தும். பழைய நிலுவையில் உள்ள வேலைகளை முடிக்க இது சிறந்த நேரம். ஜூன் 2026. ஜூன் மாதம் வந்தவுடன் குரு நேர்கதிக்கு மார்கி திரும்புவார் மற்றும் செவ்வாய் தனது இடத்தை மாற்றியிருப்பார். அப்போது கடந்த 6 மாதங்களின் உழைப்பு பலன் தந்துள்ளதையும், நீங்கள் வாழ்க்கையின் ஒரு புதிய நிலைக்கு உயர்ந்துள்ளதையும் உணர்வீர்கள். பிரச்சனைகளை பற்றி பேசிவிட்டோம். இப்போது தீர்வுகளை பரிகாரங்களை பற்றி பேசுவோம். நமது சாஸ்திரங்களிலே பெரிய கிரக தோஷங்களை கூட தணிக்கக்கூடிய சிறிய பரிகாரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. கடக ராசிக்காரர்களே, இந்த காலத்துல நீங்கள் இந்த 3 முதல் 4 பரிகாரங்களை நிச்சயம் செய்ய வேண்டும். முதலாவதாக செவ்வாய் சாந்திக்கு. செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருப்பதாலும், மிகவும் ஆக்ரோஷமாக இருப்பதாலும் நாம் அனுமனை சரணடைய வேண்டும்.
ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலையும் அனுமன் முன் 2 தீபங்களை ஏற்றவும். முதல் தீபம் நல்லெண்ணெய் அல்லது சமேலி எண்ணெய் மற்றும் 2வது தீபம் சுத்தமான நெய். அனுமனுக்கு வெல்லம் கலந்த ரொட்டியை பிரசாதமாக வைத்து அதை பசுவுக்கு கொடுக்கவும். அத்துடன் பஜ்ரங் பான் பாராயணம் செய்யவும். இது எதிரிகள் மற்றும் நீதிமன்ற வழக்குகளுக்கு ஒரு ராமபாணம். 2வது ராகுவின் சாந்திக்கு. 8ஆம் வீட்டு ராகுவை அமைதிப்படுத்துவது மிக அவசியம். அப்போதுதான் அவர் மருத்துவ மர்மம் மற்றும் பண இழப்பை தரமாட்டார். தினமும் 108 முறை ஓம் ராம் ராகவே நமஹ என ஜபம் செய்யவும். நீங்கள் தூங்கும் மெத்தைக்கு அடியில் ஒரு மயில் இறகை வைக்கவும். ராகு பாம்பு என்று கருதப்படுகிறார், மயில் பாம்பின் எதிரி. இது உங்களை கெட்ட கனவுகள் மற்றும் பயத்திலிருந்து காப்பாற்றும். உங்கள் படுக்கை அறையின் தென்மேற்கு மூலையில் ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் கல் உப்பின் 5 முதல் 6 துண்டுகளை வைக்கவும். இது உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சிவிடும். ஒவ்வொரு மாதமும் இதை கழிப்பறையில் கரைத்துவிட்டு ஃப்ளஷ் புதிய உப்பை வைக்கவும். மிக முக்கிய எச்சரிக்கை: வீட்டில் ஓடாத கடிகாரம் அல்லது பழுதான எலக்ட்ரானிக் பொருட்களை வைத்திருக்க வேண்டாம். இது நேரடியாக ராகுவுக்கு அழைப்பு விடுப்பதாகும். 3வது ஆரோக்கியம் மற்றும் மன அமைதிக்கு. கடக ராசியின் அதிபதி சந்திரன். சந்திரன் சிவபெருமானின் தலையில் வீற்றிருக்கிறார். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவலிங்கத்திற்கு தண்ணீர் ஜல அபிஷேகம் செய்யவும். அதில் சிறிது காய்ச்சாத பால் மற்றும் கருப்பு எள் கலந்திருக்க வேண்டும். இது மன அமைதியை தரும் மற்றும் மனச்சோர்வை டெப்ரெஷன் விலக்கி வைக்கும். நண்பர்களே, கிரகங்களின் சஞ்சாரம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் உங்கள் மன உறுதி வில்பவர் தான் எந்த கிரகத்தையும் வெல்லக்கூடிய சக்தி. டிசம்பர் 2025 முதல் ஜூன் 2026 வரையிலான காலம் உங்களுக்கு ஒரு பயிற்சி காலம், ட்ரைனிங் பீரியட் போன்றது. செவ்வாய் உங்களை ஒரு போர் வீரனாக்க விரும்புகிறாரு. சனி உங்களை உழைப்பாளியாக மாற்ற விரும்புகிறாரு. குரு உங்களை ஞானியாக மாற்ற விரும்புகிறாரு. நீங்கள் சோம்பலை விட்டு கோபத்தை கட்டுப்படுத்தி சரியான திசையில் உழைத்தால், நம்புங்கள், ஜூன் 2026ல நீங்கள் திரும்பி பார்க்கும்பொழுது இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தியதற்காக பெருமைப்படுவீர்கள். இந்த விரிவான ஆய்வு உங்களுக்கு வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுக்க உதவும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ வெறும் தகவல் மட்டுமல்ல, ஒரு பொறுப்பும் கூட. இதை உங்கள் கடக ராசி நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் அனைவருக்கும் பகிருங்கள். ஷேர். உங்கள் ஒரு பகிர்வு அவர்களின் பெரிய பிரச்சனையை தீர்க்கலாம். உங்கள் மனதில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் எழுதுங்கள். ஆம், வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்த மறக்காதீர்கள். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும். விரைவில் மற்றொரு புதிய தகவலுடன் சந்திப்போம். அதுவரை உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியாக இருங்கள். இறைவன் உங்கள் அனைவருக்கும் நன்மை செய்யட்டும். ஹர ஹர மகாதேவ்.